லாட்டரி கெஸ்ஸிங் டுடே நம்ம வின்வின் லாட்டரி பார்க்குறோம். வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங் தான் பார்க்குறோம். 04/3/2024க்குரிய ஒரு சிறப்பான சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் வீடியோ வரவங்களா இருந்தால் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமைக்கி ஆளில் போட்டுக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு அதாவது வின்வின் லாட்டரிக்குரிய ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு சிறப்பான சூப்பரான ஒரு ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். ஓகேங்களா நண்பர்களே, வாங்க. எல்லாத்துக்கும் பெரிய காலை வணக்கம். இது ஒரு சூப்பரான சிறப்பான ஒரு கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் அண்டு கணிப்புகள் மட்டுமே. இது ஒன்லி கணிப்புகள் மட்டுமே, இங்கு சூதாட்டம் நடைபெறவில்லை. ஓகேங்களா. இப்போ 171 அதாவது டுடே ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா 171 ஏ போர்டு 1, பி போர்டு 7, சி போர்டு 1. அதாவது டுடே ஒரு சூப்பரான சிறப்பான ஒரு கணிப்புகளை பற்றி அப்புறம் பார்க்குறது. வாங்க ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஏ போர்டு 1 வச்சுருக்கான். இன்னைக்கு டுடே ரிசல்ட்டு அக்ஷயாக்குரிய ரிசல்ட்டு. பி போர்டு 7 உள்ளே கொண்டு வந்திருக்கான். சி போர்டு அதே 1 நம்ம எதிர்பார்த்த மாதிரியே, நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், எதிர்பார்த்த மாதிரியே டபுள்ஸு இந்த மாதம் நாளைக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்றத நம்ம அதாவது நேற்று மார்னிங் நம்ம சொல்லியிருந்தோம் வீடியோவில். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எடுத்த கெஸ்ஸிங் அப்படியே தாங்க. நம்ம எடுத்த கெஸ்ஸிங்கும் நீங்கள் அந்த ப்ரிப்பேர் மார்ச்சுக்குரிய மந்த்லி சார்ட்டை நீங்கள் பார்த்தாலும் ஒரே சேம் தான். அப்படி டிட்டோவாக வந்து இறங்கியிருக்கும். அதாவது ஏ போர்டு 1 வச்சுருக்கோமா, வச்சுருக்கோம். பி போர்டு 7 வச்சுருக்கோமா, வச்சுருக்கோம். சி போர்டு நம்மளுக்கு வந்தது 1 மிஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா இன்றைக்கி ஒரு 3 டிஜிட் மாசான ஒரு வின்னிங். நம்ம 4 வச்சுருந்தோம். 4 வச்சனால தான் நம்மளுக்கு இங்கிட்டு டைவர்ட் ஆச்சு. அதாவது சாரி, அதை 9 நேற்று ரிசல்ட்டை அந்த அக்ஷயாக்கு முன்னாடி கார்மியா ரிசல்ட்டு 9 வச்சிருந்தாலும் நம்ம 4 எடுத்தோம். 4 9 வந்தாலே 4 தான் அடுத்து வரும். 4 இல்லைன்னா 7 வரும். இவன் 1 உள்ள கொண்டு வந்துட்டான். இதனால மட்டும்தான் நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு 3 டிஜிட். ஓகேங்களா. அதுபோக நமக்கு ஒரு சூப்பரான ஏபி, இதில் வந்து ஏபி வந்து 17 அப்படி உள்ள கொண்டு வந்துட்டோம். ஆல் போர்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டில் நம்ம கொண்டு வந்தது 1 இறக்கியிருந்தோம். அப்புறம் 3 டிஜிட் கெஸ்ஸிங்கில் வந்து 7 இறக்கியிருந்தோம். இதுவே ஒரு சூப்பரான 1லேயே ஏசி வின்னு, அதாவது ஆல் போர்டு 1லேயே ஏசி வின்னு ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் தான் நம்ம மேக்ஸிமம் நம்ம கொண்டு போயிருந்தது. இப்போ வாங்க நம்ம வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு சிறப்பான சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டுன்னு பார்த்துக்கிட்டோம்னா 1 வச்சு முடிச்சிருக்கான். அதாவது ஏ போர்டு 1 வச்சு முடிச்சிருக்கான். 1 வச்சு உள்ளே கொண்டு வந்தனால நம்மளுக்கு அடுத்து இறங்க வேண்டிய பவர் அண்ட் ஃப்ளிப்பு அடுத்து அந்த தேதிக்கு 4ஆம் தேதிக்கு அதிக வாய்ப்புள்ள எண் வரிசை அது ஒன்று இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து இதில் வர்ற ஹைலைட்டாக தூக்கி தாங்க அவங்களுக்கு 3 நம்பராக தர்றதே. இதுதான் விளக்கமே. இது வந்து யாரும் டைரெக்டாக அதை புரிய வைக்க மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. அவங்களுக்கான இதை போட்டுட்டு நீட்டாக போயிடுவாங்க. ஏ போர்டு 1 வச்சு ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர், செகண்ட் அண்ட் தேர்டு சான்ஸ் உள்ள ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. வாங்க ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் என்னன்னா 2. அதாவது 1க்கு ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னா 2 தாங்க. அதுதான் ஹைலைட்டாக வர வேண்டிய ஒரு நம்பர். அடுத்து செகண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 8. ஓகேங்களா, புரிஞ்சதா. செகண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 8. 8லேருந்து ஹைலைட்டாக வர வேண்டிய ஒரு நம்பர் தாங்க. அடுத்து தேர்டாக ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா 3. அதாவது 2, 8, 3 ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காதவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதாவது லாஸ்ட்டில் உங்கள்கிட்ட நீங்கள் மறக்காமல் இதை 3 டிஜிட் பாக்ஸாக ஏ போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் எடுத்துக்கோங்க, பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் எடுத்துக்கோங்க, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் எடுத்து 3 டிஜிட் பாக்ஸ் அண்டு ஏபிஎஸ்சிபிசி ஆல் போர்டு 2 நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. 2 நம்பரில் ஒரு நம்பர் வின்னிங் வரணும், அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கெஸ்ஸிங்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எனக்கான ஹைலைட் நம்பர் நான் தரேன், உங்களுக்கான கெஸ்ஸிங்கை அதில் குறைஞ்சபட்ச கெஸ்ஸிங்கை உருவாக்குங்க. ஓகேங்களா. அதனால் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணுங்கள். ஏபி கிரியேட் பண்ணலாம், ஆல் போர்டு கிரியேட் பண்ணலாம். அதுலேயும் நீங்களும் ஆல் போர்டு கிரியேட் பண்ணலாம். ஹைலைட் தான் முக்கியம். நம்ம வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் தான் முக்கியம். நம்ம கன்ஃபார்மாக எடுக்கிற நம்பர் எல்லாமே ஒரு வின்னிங்கான ஒரு நம்பர் தாங்க. அதை சொல்கிறது விதம் தான் இருக்குது எப்படின்னு. இது ஏ போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 283. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பி போர்டு. பி போர்டை பொறுத்தளவு உள்ளே வந்திருக்கிறது 7. நம்ம அப்படியே வச்சது தான்
7 நம்ம உள்ள கொண்டு வந்த ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் தான் நண்பர்களே. ஓகேங்களா? நம்மளுக்கு பி போர்ட்லேருந்து இறங்க வேண்டிய, வரவேற்கப்பட வேண்டிய, வரக்கூடிய, வர்றதுக்கான வாய்ப்புள்ள அதிகப்படியான நம்பர் தான் நம்ம பார்க்குறது. இப்போ பி போர்டு 7 வச்சு ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னா 0 தாங்க. 0 வந்து 7க்கு பவர் அண்ட் ஃப்ளிப்லையும் 4ஆம் தேதிக்கு அதிக வாய்ப்புள்ள டேட் வைஸாகவும் ஒரு கெஸ்ஸிங் இருக்குங்க. டேட் வைஸாகவும் வர்ற ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. அதில் இறங்க வேண்டிய ஒரு ஹைலைட்டான நம்பர் தான் 0. அதாவது புரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் புரிஞ்சுன்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு விளக்கம் நம்ம கொடுக்குறோம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பி போர்டு 7 வச்சு அடுத்து இறங்க வேண்டிய ஒரு நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4ங்க. அதாவது 4க்கு அடுத்தாப்புல வர வேண்டிய ஒரு நம்பர்னா 2 தான். ஓகேங்களா? நம்மளோட மந்த்லி சார்ட்டில் எப்படி பார்த்தாலும் நம்ம இதில் 2 நம்பர் கன்ஃபார்ம் வந்துடும். ஏன்னா அது வந்து வரவேற்கப்பட வேண்டிய ஒரு நம்பர். மந்த்லி சார்ட்லேயும் ஓரளவுக்கு ஈக்குவலாக கரெக்டாக நம்ம கெஸ்ஸிங் போய்கிட்டே தான் இருக்குது. அதனால் மந்த்லி சார்ட்டை பார்க்காதவங்க மறக்காமல் மந்த்லி சார்ட் மார்ச் மந்த்லி சார்ட்டுன்னு கம்பெனிலே இருக்கும். அதனால் மறக்காமல் அதை போய் தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து பி போர்டு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், யாரெல்லாம் கேரளா லாட்டரி போடுறவங்களோ அவங்களாம் 2:30 மணிக்கு முடிஞ்சது, எனக்கு 2:15 புக்கிங் க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்படின்றவங்களாம், எனக்கு இங்கே வந்து இப்போ நம்ம போடுற ஆள் வந்து 3 மணி வரைக்கும் டைம் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து வெளியில் ஏஜென்சியை தேட வேணாம். அப்படி யாரேனும் ஏஜென்சி சரியில்லை அப்படின்னா அவங்க நம்பரை வாட்ஸ்அப்பில் போடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் நம்பரை வாட்ஸ்அப் நம்பரை போடுங்க. உங்களை கான்டாக்ட் பண்ணி உங்கள்கிட்ட நம்மளே ஒரு கெஸ்ஸிங், அதாவது நம்மளே கெஸ்ஸிங் கொடுத்து நம்மளே ஒரு ஏஜென்சி, நல்ல ஏஜென்சி பிடிச்சி நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். அவங்ககிட்டயே நீங்கள் போடலாம். அதுக்கு முழுக்க நம்ம போடுங்க. யார்கிட்டையும் காசு ஏமாறவோ எதுவுமே தேவையில்லை. அதனால் நம்ம காசு எங்கேயுமே வீணடிக்கக்கூடாது. கரெக்டாக லிமிட்டாக இது பண்ணணுங்க. அதனால் எல்லாருமே குறைஞ்சபட்ச கெஸ்ஸிங்காக ஒரு நாளைக்கு ஒரு 500க்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண வேணாம். எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் நான் சொல்கிறது 500. அதுக்கு கீழே ஒரு 100, 200 இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு 1000 ருபீஸ் இந்த மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா? ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண வேணாம். இப்போ பி போர்டுக்கான ஒரு கணிப்புகள் 0, 4, 2 இதுதான் நண்பர்களே. அடுத்து சி போர்டுக்கான ஒரு கணிப்புகளை பார்த்துருவோம். சி போர்டுக்கு உண்டான ஒரு கணிப்புகள், சி போர்டு 1 வச்சுருக்கோம். இந்த சி போர்டை மட்டும்தான் நம்ம கவனமாக எடுக்கணும்னா இந்த சி போர்டை மட்டும்தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? நீங்களும் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கணிப்புகளையும் நீங்களும் சொல்லலாம் நண்பர்களே. ஏன்னா நான் மட்டும் தான் சொல்லணும் அப்படிலாம் கிடையாது. நீங்களும் சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டு சி போர்டு வரவேற்கப்பட வேண்டிய ஹைலைட் அண்டு ஃப்ளிப் அண்டு கெஸ்ஸிங் என்ன நம்பர்லாம், ஃபர்ஸ்ட் வர வேண்டிய ஒரு நம்பர் 5 தான் நண்பா. ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 5. ஓகேங்களா? அடுத்து என்ன நம்பர் வாய்ப்பு இருக்குன்னு நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லலாம். கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுத்து இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 7. ஓகேங்களா? சி போர்டு 1 வச்சுருக்கான். 7க்கும் நான் வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா? இந்த தொட்டதோட விட்டதோட இந்த மாதிரி தான். அதனால் லிமிட் அப்ளை பண்ணுங்கள். அடுத்து இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னா 2. 5, 7, 2 இதில் ஒரு பவர் இருக்கும், ஒரு ஃப்ளிப்பு, ஒரு ஹைலைட்டு. அவ்வளோதாங்க நீட்டாக. சி போர்டு 1 வச்சு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர்னா 5, 7, 2 இதுதாங்க. எல்லாம் கவனமாக நோட் பண்ணிங்க. இப்போ ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கணிப்புகள் பார்த்தீங்க. இதை வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 டிஜிட் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணி சொல்லணும். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் தான் 3 டிஜிட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல் 3 டிஜிட் பாக்ஸை. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நம்பர் ஏபியை பொறுத்தளவு 17 உள்ளே கொண்டு வந்திருக்கான். நம்ம கொண்டு வந்தது பிசிக்கு 71 கொண்டு வந்திருக்கான். நம்ம 41 கொண்டு வந்துருக்கோம். ஒரு நம்பரில் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இல்லைன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹைலைட்டான ஒரு இதை அடித்து தூக்கி வந்துருக்கலாம். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு நண்பா. இப்போ வாங்க நம்ம ஒரு சிறப்பான சூப்பரான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். இப்போ டுடே கெஸ்ஸிங்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பார்க்குறது 171 வச்சு இறங்க வேண்டிய ஒரு ஆல்போர்ட் கெஸ்ஸிங் ஏபி எல்லாமே தான். ஓகேங்களா? 17 வச்சு ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னு பார்த்தீங்கன்னா
2. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து இறங்க வேண்டியது 92, 82, 92, 8292. அதாவது ஏபி 17 வச்சு ஹைலைட்டாக இறங்க வேண்டிய ஒரு போர்டு கெஸிங் தான். நம்ம 2 நம்பர் தான் தருவோம். இண்டிவிஜுவல் தான். அதேமே ஏபினா ஏபி தான். அவ்வளோதான். நீட்டாக அப்படி கொடுத்துருவோம். அதாவது ஏபியை வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் பார்த்துக்கிட்டீங்க. ஏபியை வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 82 அல்லது 92. அவ்வளோதாங்க. இதில் உங்களோட கெஸ்ஸிங்கும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது பிசி. பிசியை பொறுத்தளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவன் கொண்டு வந்த ஒரு நம்பர் 71. நம்ம கொண்டு வந்தது 41 கொண்டு வந்தோம். பட் ஆனால் இது 4 மட்டும்தான் உள்ளே வரல. 4க்கு பதில் அடுத்து ஹைலைட்டாக இருந்துச்சுன்னா 7 உள்ள கண்டிப்பான முறையில் இறங்கி இருக்கும். இது 71 கரெக்டாக சூப்பராக அடிச்சுருந்துருக்கலாம். ஓகேங்களா? வாங்க பிசி 71 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பரை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 27. ஓகேங்களா? 27. அடுத்து இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 29. இதுதாங்க பிசிக்கு. ஆனால் வாய்ப்பு இருக்க வேண்டிய அதிகப்படியான ஹைலைட்டான ஒரு நம்பர்னா 27. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 29ங்க. அவ்வளோதாங்க. இதுதான் ஏபி பிசிக்கான ஒரு கணிப்புகள். எனக்கு இன்னைக்கு நாளைக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஏசியும் நான் உங்களுக்கு கருத்தில் சொல்லிடுவோம். ஏசி உள்ளே கொண்டு வந்தது 11 உள்ளே கொண்டு வந்துடுவான். ஓகேங்களா? 11 வச்சு ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னா 87, 87. அதாவது 11 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 87. அப்படி இல்லைன்னா 77. நாளைக்கும் 77 கொண்டு வந்தால் இந்த 77 787க்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை 877க்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை 77 அப்படியே இறக்கி உள்ளுன்னு பாட்டுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. நம்ம ஒரு கெஸ்ஸிங் தான், கணிப்புகள் தான் சொல்கிறோம். உங்களது கணிப்புகளை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரவங்க இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல்போர்டு. ஏபிசி கூடிய ஒரு ஆல்போர்டு 171ல் நம்ம நேற்று வச்ச கெஸ்ஸிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஏசி வின்னு, அதாவது 1 வச்சுருந்தோம். அது 2 டபுள் 1 நம்மளுக்கு ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங். அக்சல் அட்டேட்டில் ஒரு வின்னிங் 1 உள்ளே வச்சுருந்தோம். ஆல்போர்டில் 1 6 கொண்டு வந்தோம். 1 7 கொண்டு வந்தோம். இந்த ஒரு நேற்று ஒரு 3 டிஜிட் வின்னிங். நேற்று ஓரளவுக்கு நம்ம கொண்டு வந்த ஆல்போர்டில் ஓரளவுக்கு 2 போர்டு பாஸ் ஆயிடுச்சு. நம்ம எப்பவுமே அந்தளவுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆல்போர்டில் ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னா 6 தாங்க. அதாவது ஹைலைட்டாக இருக்க வேண்டிய ஒரு நம்பர் 6. ஓகேங்களா? இப்போ அடுத்து இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னா 2. 6, 2. கவனமாக தெரிஞ்சுக்கோங்க. 6, 2. அப்படி இல்லை என்றால் அடுத்து இறங்க வேண்டிய ஒரு நம்பர் அதிகப்படியான வாய்ப்பு உள்ள இருக்க வேண்டிய ஒரு நம்பர்னா 0 தாங்க. 620. இது அதிகமாக 3 டிஜிட் வின்னிங் அடிக்கக்கூட வாய்ப்பு இருக்க ஹைலைட்டான சான்சஸ் உள்ள ஒரு நம்பர். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம ஆல்போர்ட் கெஸ்ஸிங் அதில் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ வாங்க அடுத்து 620 பார்த்துக்கிட்டீங்க ஆல்போர்ட். இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 டிஜிட் கெஸ்ஸிங் எனக்கு கொடுக்க விருப்பம் உள்ள ஒரு 2 நம்பர் தான் நம்பா. 3 டிஜிட் பாக்ஸ். ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸை பொறுத்தளவு 2 நம்பர் தான் ஹைலைட்டாக உள்ள நம்பர். டபுள்ஸ் வந்துச்சுன்னா இது வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. 929. ஓகேங்களா? இதாங்க 929. அப்படி இல்லாத பட்சத்துக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 3 டிஜிட் பாக்ஸ் 929. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 635. என்னோட 3 டிஜிட் பாக்ஸை நான் சொல்லிட்டேன். உங்களது 3 டிஜிட் பாக்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஓகேங்களா? இன்றைய சிறப்பான ஒரு கெஸ்ஸிங் பார்த்தீங்க. உங்களுக்கு எனிவேஸ் உங்களுக்கு புரியலை, எனக்கு தெரியலை, எனக்கு வேறு மாதிரி சொல்லுங்கள், இந்த மாதிரி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம கெஸ்ஸிங் வீடியோ போடுவோம். அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். இதுனா ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு சேமாக புரியும். உங்களுக்கு தெரியும் எப்படிலாம் அடுத்தடுத்த நம்பர் வந்துச்சுன்னா எதெல்லாம் வரும், எதெல்லாம் வந்து எந்தெந்த நம்பர்லாம் விளையாடும், எந்தெந்த நம்பர்லாம் ஓரமாக நிற்குன்றது
சப்ஜூட் எது, ப்ளே ப்ளே நம்பர்ஸ் எது அப்படின்றத இதெல்லாம் தெரியுன்றதுக்காண்டி தான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறது. ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸ், என்னோட 3 டிஜிட் பாக்ஸ் நான் கமெண்ட் பாக்ஸில் நான் 3 டிஜிட் பாக்ஸ் நான் என்னோட 3 டிஜிட் கமெண்ட் பாக்ஸில் நான் சொல்லிட்டேன். உங்களது கெஸ்ஸிங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். கேரளா கணிப்பு மட்டும் மினிமம் எல்லாமே, அதாவது குறைஞ்சபட்ச கெஸ்ஸிங்காக போட்டுங்க. 5 to 10 செட்டுக்கு மேலே போட வேணாம். லிமிட் அப்ளை பண்ணுங்கள். நம்மளோட கெஸ்ஸிங் உங்களோட கெஸ்ஸிங்கை மேட்ச் வச்சுன்னா உங்களது கெஸ்ஸிங்கை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். லைக்கை தட்டி விட்டுட்டு நம்ம சேனலை பாருங்கள். ஓகே, நன்றி, வணக்கம், தேங்க்யூ மக்களே. இனிய காலை வணக்கம், இனிய பொழுது. நன்றி, வணக்கம்.